டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியன் பாலிட்டியில் டாபிக் 1 இந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரை 210 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறோம், கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்குமே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நம்மக்கிட்ட 6th-லேருந்து 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்லனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, உங்கள் நேம் சொல்லி பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம். பொது வாக்கெடுப்பு முறையின் பொருத்தப்பாட்டினை பற்றி அறிய கீழ்கண்ட எந்த நாட்டின் வாக்கெடுப்பு முறையை அறிந்து கொள்வது பயனுள்ளதாக அமையும்? பொது வாக்கெடுப்பு முறையின் பொருத்தப்பாட்டினை அறிந்து கொள்ள கீழ்கண்ட எந்த நாட்டின் வாக்கெடுப்பு முறையை அறிந்து கொள்வது பயனுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுவிட்சர்லாந்து நாட்டின் வாக்கெடுப்பு முறையை அறிந்து கொள்வது பயனுள்ளதாக அமையும். ஒரு அரசமைப்பு எப்போது வெற்றிகரமானதாக கருதப்படும்? ஒரு அரசமைப்பு எப்போது வெற்றிகரமானதாக கருதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளும் கட்சிக்கு அதிக அதிகாரம் வழங்கும் போது, மதம் சாதி மொழி அடிப்படையில் பாகுபாடு காட்டும் போது, தன் குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரத்தினையும் சமத்துவத்தினையும் பாதுகாக்கும் போது, மிக அதிகமான சட்ட விதிகளை கொண்டிருக்கும் போது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு அரசமைப்பு எப்போது வெற்றிகரமானதாக கருதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன் குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரத்தினையும் சமத்துவத்தினையும் பாதுகாக்கும் போது. எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகப்புறையில் இருந்த இறையாண்மை கொண்ட குடியரசு என்பது இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என மாற்றப்பட்டது? எந்த சட்ட திருத்தத்தின் மூலம்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகப்புறையில் இருந்த இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்றது இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என மாற்றப்பட்டது. எந்த சட்ட திருத்தம்னு கேட்டாங்கன்னா 42வது சட்ட திருத்தம். இது ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடர் எந்த திருத்தத்தின் மூலம் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்று மாற்றப்பட்டது? நாட்டின் ஒற்றுமை என்பது நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என மாற்றப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்ட திருத்தம்னா 42வது சட்ட திருத்தம் 1976. 1976ஆம் ஆண்டில் தேசிய அவசர நிலை காலத்தில் 42வது அரசமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்த இந்திய பிரதமர் 1976 வந்து தேசிய அவசர நிலை காலத்தில் 42வது அரசமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்த இந்திய பிரதமர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி. ஒரு சிறந்த அரசமைப்பில் அதிகாரங்கள் ஒற்றை நிறுவனத்திடம் குவிக்கப்படுவதை தடுக்க எந்த முறை பின்பற்றப்படுகிறது? ஒரு சிறந்த அரசமைப்பில் அதிகாரங்கள் வந்து ஒற்றை நிறுவனத்திடம் குவிக்கப்படுவதை தடுக்க எந்த முறை பின்பற்றப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகாரங்களை முழுமையாக ரத்து செய்யும் முறை, பல அமைப்புகளுடன் அதிகாரங்களை பகிர்ந்து சமநிலைப்படுத்தும் முறை, சர்வாதிகார முறை, நீதித்துறைக்கு மட்டும் முழு அதிகாரம் வழங்கும் முறை. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு சிறந்த அரசமைப்பில் அதிகாரங்கள் ஒற்றை நிறுவனத்திடம் குவிக்கப்படுவதை தடுக்க எந்த முறை பின்பற்றப்படுகிறதுனா பல அமைப்புகளுடன் அதிகாரங்களை பகிர்ந்து சமநிலைப்படுத்தும் முறை. இந்திய அரசமைப்பு தனது அதிகாரங்களை கீழ்கண்ட எந்த நிறுவனங்களுக்கிடையே கிடைமட்டமாக பகிர்ந்து வழங்குகிறது? எந்த நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. இந்திய அரசமைப்பின் தன்மை குறித்து கூறப்பட்டுள்ள சரியான வாக்கியம். இந்திய அரசமைப்பின் தன்மை குறித்து கூறப்பட்டுள்ள சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசமைப்பு அதிக இறுக்கமான தன்மையை கொண்டுள்ளது. இந்திய அரசமைப்பு அதிக நெகிழ்வுத்தன்மையை கொண்டுள்ளது. இந்திய அரசமைப்பு அதிக இறுக்கமான தன்மையோ அதிக நெகிழ்வுத்தன்மையோ கொண்டதில்லை. இந்திய அரசமைப்பு திருத்தப்பட முடியாத தன்மையை கொண்டுள்ளது. இதில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசமைப்பு வந்து அதிக இறுக்கமான தன்மையோ அதிக நெகிழ்வுத்தன்மையோ கொண்டதில்லை. இதுதான் சரியானது. அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1946 டிசம்பர் 9. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை எப்போது மீண்டும் கூடியது?
பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை வந்து எப்போது மீண்டும் கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1947 ஆகஸ்ட் 14. இது வந்து எப்பன்னு கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீண்டும் வந்து எப்பொழுது கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1947 ஆகஸ்ட் 14. அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்றைய மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களால் மறைமுக வாக்கெடுப்பின் மூலம். இது முக்கியமானது. அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்னா அன்றைய மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களால் மறைமுக வாக்கெடுப்பின் மூலம். கீழ்கண்ட எந்த குழுவின் முன்மொழிவு அடிப்படையில் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் வரிசை அமைந்தது? கீழ்கண்ட எந்த குழுவின் முன்மொழிவு அடிப்படையில் அரசமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்களின் வரிசை அமைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேபினட் மிஷன் முன்மொழிவு, அதாவது பிரிட்டானிய அமைச்சரவை குழுவின் முன்மொழிவு அடிப்படையில் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் வரிசையை வந்து அமைந்தது. அரசமைப்பு நிர்ணய சபைக்கு மாகாணங்கள் மற்றும் சுதேச அரசுகளில் இருந்து எவ்வளவு மக்கள் தொகைக்கு ஒருவர் என்னும் விகிதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர்? அரசமைப்பு நிர்ணய சபைக்கு மாகாணங்கள் மற்றும் சுதேச அரசுகளில் இருந்து எவ்வளவு மக்கள் தொகைக்கு ஒருவர் என்னும் விகிதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 லட்சத்துக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி கொடுக்குறோம், அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அரசமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதில் வந்து மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர், சுதேச அரசுகள் எத்தனை பேர், மாகாண முதன்மை ஆணையர்கள் எத்தனை பேர், பலுச்சிஸ்தான் சார்பில் எத்தனை பேர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின்படி அன்றைய மாகாணங்களில் இருந்து மற்றும் சுதேச அரசுகளிடமிருந்து முறையே எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன? அதாவது இந்திய அரசியலமைப்பு சபைக்கு மாகாணங்களில் இருந்து எத்தனை உறுப்பினர்களும் சுதேச அரசுகளிடமிருந்து எத்தனை உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை உறுப்பினர்கள்னா மாகாணங்களில் இருந்து 292 உறுப்பினர்களும் சுதேச அரசுகளிடமிருந்து 93 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் எந்தெந்த சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப இடங்கள் ஒதுக்கப்பட்டன? ஒவ்வொரு மாகாணத்திற்கும் எந்தெந்த சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப இடங்கள் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த சமுதாயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து, முஸ்லீம், சீக்கியர். ஹிந்து, முஸ்லீம், சீக்கியர். மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு உறுப்பினர்கள் எந்த வாக்குமுறையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு உறுப்பினர்கள் வந்து எந்த வாக்குமுறையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு உறுப்பினர்கள் வந்து எந்த வாக்குமுறையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்னா ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சுதேச அரசுகள் அரசமைப்பு நிர்ணய சபைக்கு தங்கள் உறுப்பினர்களை எவ்வாறு தேர்வு செய்தனர்? சுதேச அரசர்கள் வந்து அரசமைப்பு நிர்ணய சபைக்கு தங்கள் உறுப்பினர்களை எவ்வாறு தேர்வு செய்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வாறுனா மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறை அனுமதிக்கப்பட்டது. மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறை வந்து அனுமதிக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பினை ஏற்று எத்தனை உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு அதனை நிறைவேற்றினர்? இந்திய அரசமைப்பினை ஏற்று எத்தனை உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு அதனை நிறைவேற்றினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 284 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு அதனை நிறைவேற்றினார்கள். 284 உறுப்பினர்கள் அரசியலமைப்பை ஏற்று கையொப்பமிட்டு நிறைவேற்றிய நாள். அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் இதில் நிறைவேற்றிய நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 284 உறுப்பினர்கள் அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு நிறைவேற்றிய நாள் எப்பனா 1949 நவம்பர் 26. அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டமான
1946 டிசம்பர் 9ஆம் தேதி அன்று கூட்டம் எங்கு எத்தனை மணிக்கு தொடங்கியது? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9ன்னு நமக்கு தெரியும். அந்த கூட்டம் எங்கு எத்தனை மணிக்கு தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கு தொடங்கியதுன்னா புதுடெல்லி அரசமைப்பு அரங்கத்தில். எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு. 1946 டிசம்பர் 9 அன்று கூடிய முதல் கூட்டத்தின் முதல் கூட்டப்பொருள் எதை சார்ந்ததாக இருந்தது? எதை சார்ந்ததுன்னா தற்காலிக தலைவர் தேர்வு. அடுத்தது பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள புகைப்படத்தின் விளக்கம் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு உறுப்பினர்கள் கொடுத்திருக்காங்க. இது எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1948ல் இந்திய நிர்ணய சபையின் வரைவு குழு உறுப்பினர்கள் இவங்களா. இது எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. எப்போனா பிப்ரவரி 1948ல் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அமர்ந்திருப்பவர்கள் யார் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இடமிருந்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இடமிருந்துனா ஃபர்ஸ்ட் என் மாதவராவ், இவர் என் மாதவராவ். அடுத்தது சையது முகமது சாதுலா. அடுத்தது டாக்டர் BR அம்பேத்கர், சார் அல்லாடி கிருஷ்ணசாமி, சார் BN ராவ். ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு? என் மாதவராவ். ரெண்டாவது சையது முகமது சாதுல்லா. மூணாவது டாக்டர் BR அம்பேத்கர். நாலாவது சார் அல்லாடி கிருஷ்ணசாமி. அஞ்சாவது BN ராவ். இப்போ நிற்கிறவங்க யார் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி தான் SN முகர்ஜி, நிற்கிறவங்களில் SN முகர்ஜி. அடுத்தது ஜூகல் கிஷோர் கண்ணா. அடுத்தது கேவல் கிருஷ்ணா. இந்த படத்தில் இருக்கவங்கள தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் போதும். அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக பொறுப்பேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர்? அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக பொறுப்பேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஆச்சாரியா JB கிருபாலினி. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக முன்மொழிந்த ஆச்சாரியா JB கிருபாலினி அரசமைப்பு நிர்ணய சபையில் எந்த மாகாணத்தின் பிரதிநிதியாக இடம்பெற்றிருந்தார்? ஆச்சாரியா JB கிருபாலினி இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் எந்த மாகாணத்தின் பிரதிநிதியாக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாகாணத்தின் பிரதிநிதினா ஐக்கிய மாகாணத்தின் பிரதிநிதியாக இருந்தார். இந்திய அரசமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்காக அரசமைப்பு நிர்ணய சபை எப்போது கூடியது மற்றும் அக்கூட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார்? இந்திய அரசமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்காக அரசமைப்பு நிர்ணய சபை எப்போது கூடியது மற்றும் அக்கூட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24 ஜனவரி 1950. இதுக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் சரியானது. 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை நடைபெற்ற அரசமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்கள் மொத்தம் எத்தனை தொகுதிகளை கொண்டதாகும்? முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 9 டிசம்பர் 1946ல். எப்போ முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க? 24 ஜனவரி 1950 முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் விவாதங்களின் மொத்தம் எத்தனை தொகுதிகளை கொண்டதுன்னா 12 தொகுதிகளை கொண்டது. இல்லை முதல் தொகுதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946ல் ஸ்டார்ட் ஆகி 12வது தொகுதின்னு பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 1950 முடிஞ்சிருக்கு. இந்த 24 ஜனவரி 1950 தான் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைமுறைக்கு வந்த ஆண்டு. இப்போ அந்த 12 தொகுதிகளின் காலங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1946ல் ஸ்டார்ட் ஆகி 1950 வரையும் முடிஞ்சிருக்கும். மொத்தமாக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவுனா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இதுக்கான தொகுதி தான் 12 தொகுதியாக பிரிச்சிருக்காங்க. அதில் தொகுதி 1 டிசம்பர் 9லேருந்து டிசம்பர் 23 வரைக்கும், இது 1946. தொகுதி 2 ஜனவரி 20 முதல் ஜனவரி 25 வரை, இது 1947. அடுத்து தொகுதி 3 ஏப்ரல் 28 முதல் மே 2 வரை. தொகுதி 4
ஜூலை 14 முதல் ஜூலை 31 வரைக்கும். அடுத்த தொகுதி 5 வந்து ஆகஸ்ட் 14 இருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும். அடுத்த தொகுதி 6 ஜனவரி 27 1948. தொகுதி 7 நவம்பர் 4 1948 இருந்து ஜனவரி 8 1949 வரைக்கும். தொகுதி 8 எப்பன்னு பார்த்தீங்கன்னா மே 16 இருந்து ஜூன் 16 வரைக்கும். தொகுதி 9 ஜூலை 30 இருந்து செப்டம்பர் 18 வரைக்கும். தொகுதி 10 வந்து அக்டோபர் 6 இருந்து அக்டோபர் 17 வரைக்கும். தொகுதி 11 வந்து நவம்பர் 14 இருந்து நவம்பர் 26. தொகுதி 12 வந்து நமக்கு தெரியும் ஜனவரி 24 1950. இது ஃபுல்லாகவே நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் தொகுதி 1 தொகுதி 12 என்னன்னு நமக்கு தெரியும். தொகுதி 1 என்ன? டிசம்பர் 9 1946 முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்றது தெரியும். இல்லை சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மொத்தமாக 12 தொகுதி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ தொகுதி 1 என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். டிசம்பர் 9 1946 முதல் கூட்டம் நடைபெற்றது அப்படின்றது தெரியும். அதே மாதிரியே தொகுதி 12 நமக்கு தெரியும் ஜனவரி 24 1950. இப்போ நடுப்புற இருக்கிறது என்ன? தொகுதி 2 இருந்து தொகுதி 11 வரைக்கும் எந்தெந்த மாதங்கள் வரும் அப்படின்றது தான் நமக்கு தெரியாது. இதில் பாருங்க 2, 6, 12 இது எல்லாமே ஜனவரி மாதம் வரும். தொகுதி 2 வந்து ஜனவரி மாதம் வரும் ஸ்டார்ட் ஆகிறது. அதே மாதிரியே தொகுதி 6 வந்து ஜனவரி மாதம் வரும். தொகுதி 12 வந்து ஜனவரி மாதம் வரும். அடுத்தது என்ன பண்ணோம்னா தொகுதி 3க்கு பார்க்கணும். இதில் எதெல்லாம் வராதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வராது, மார்ச் மாதம் வராது. அடுத்த தொகுதி 3க்கு வரப்ப என்ன பண்ணோம்னா தொகுதி 2க்கு நமக்கு ஜனவரி அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்து தொகுதி 3 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தொகுதி 3 வந்து ஏப்ரல். அடுத்த தொகுதி 4 எப்படி பார்க்குறதுனா இந்த 4ஓட 3 கூட்டிக்கோங்க. 4ஓட 3 கூட்டினீங்கன்னா 7 வரும். 7வது மாதம் எது? ஜூலை மாதம் தான் வருது. இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அதே மாதிரியே தொகுதி 5ஓட 3 கூட்டுங்க. 3 கூட்டினீங்கன்னா 5, 3, 8. 8வது மாதம் எதுவும் வரும்? ஆகஸ்ட் மாதம் வரும். அதே மாதிரி ஆகஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 6 என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். 2, 6, 12 வந்து ஜனவரி தான் வரும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். இப்போ ஜனவரி வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 6 தொகுதிக்கான மாதங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு தெரியும். தொகுதி 1 வந்து டிசம்பர் மாதம் தான். டிசம்பர் 9லேருந்து டிசம்பர் 23. அதே மாதிரி தொகுதி 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா தொகுதி 2, 6, 12 இது எல்லாமே ஜனவரி மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தொகுதி 3 ஸ்டார்ட் ஆகிறது எப்படி? ஏப்ரல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 28லேருந்து மே 2 வரையும். அடுத்து தொகுதி 4 வந்து 3 கூட்டிக்க சொல்லியிருந்தோம். 4, 3 கூட்டினீங்கன்னா 7. 7வது மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம். இப்போ தொகுதி 4 வந்து ஜூலை ஸ்டார்ட் ஆகுது. தொகுதி 5 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஓட 3 கூட்டினீங்கன்னா 8 வருது. இப்போ 8வது மாதம் என்ன? ஆகஸ்ட் மாதம். தொகுதி 6 வந்து நமக்கு முன்னாடியே தெரியும் ஜனவரின்னு. அப்போ மொதல் 6 தொகுதிகள் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது 7வது தொகுதியிலேருந்து பார்க்கலாம். 7வது தொகுதி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுவரை நம்ம 3ஓட கூட்ட சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பண்ணோம்னா 6 தொகுதியோட முடிச்சிட்டீங்க. 7வது தொகுதியிலேருந்து 4 கூட்டிக்கணும். 7வது தொகுதிக்கு 4 கூட்டிக்கணும். 8வது தொகுதிக்கு 4க்கு அப்புறம் என்ன? 3. 9வது தொகுதிக்கு 2. அப்படியே ரிவல்ஸில் வரணும். இதில் ஃபஸ்ட்டு 7வது தொகுதியை மட்டும் 4ஓட கூட்டிக்கோங்க. 8வது தொகுதியை 3ஆல் மைனஸ் பண்ணிக்கணும். 9வது தொகுதியை 2ஆல் மைனஸ் பண்ணிக்கணும். அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ 7வது தொகுதியை பாருங்கள். 7ஓட 4 கூட்டிக்கினா 11 வரும். 11 என்ன? நவம்பர் மாதம். அதே மாதிரி 8வது தொகுதிக்கு பாருங்கள். 8ல் 3 போயிருச்சுன்னா 5 வரும். 5வது மாதம் வந்து மே மாதம். அடுத்த 9வது தொகுதி பாருங்கள். 9ல் 2 போயிருச்சுன்னா 7 வரும். 7வது மாதம் என்ன? ஜூலை மாதம். இப்போ அடுத்தது 10, 11க்கு மட்டும் என்னென்னா 10வது மாதம் என்ன? அக்டோபர். அதே மாதிரியே 11வது மாதம் என்ன? நவம்பர். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் மாதங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட அரசமைப்பு கூறுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கீழ்கண்டவற்றுள் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட அரசமைப்பு கூறுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 கூட்டாட்சி விதிகள் மற்றும் ஆளுநர் பதவி. கூட்டாட்சி விதிகள் மற்றும் ஆளுநர் பதவி. 2வது பொது தேர்வாணையங்கள் மற்றும் நீதித்துறை. 3வது நெருக்கடி கால விதிகள் மற்றும் நிர்வாக விவரங்கள். 4வது நாடாளுமன்ற அரசு மற்றும் ஒற்றை குடியுரிமை. இது எல்லாமே வந்து 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டவை தான். இதில் அனைத்துமே சரியானது தான். கூட்டாட்சி விதிகள் மற்றும் ஆளுநர் பதவி, பொது தேர்வாணையங்கள் மற்றும் நீதித்துறை, நெருக்கடி கால விதிகள் மற்றும் நிர்வாக விவரங்கள்,
நாடாளுமன்ற அரசு மற்றும் ஒற்றை குடியுரிமை. அடுத்தது இந்திய அரசமைப்பின் மூல ஆதாரங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். பிற நாடுகள்ல இருந்து இந்திய அரசியலமைப்புக்கு எடுக்கப்பட்டவை எவை அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்பில் நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள் மற்றும் இடைக்கால தடையாணைகள் ஆகியவை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டன? இது ரொம்ப முக்கியமானது. எல்லா பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் பாருங்க: நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள் இதெல்லாம் எந்த நாட்டில இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமானது சட்டத்தின் ஆட்சி. தனி கொஸ்டினா கூட கேட்கலாம். சட்டத்தின் ஆட்சி வந்து எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால ஒவ்வொரு இதையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் எங்க இருந்து பெறப்பட்டதுன்னா பிரிட்டன் நாட்டில இருந்து பெறப்பட்டது. பிரிட்டன் நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. திருப்பியும் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பில் உள்ள நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள் இது எல்லாமே எங்க இருந்து பெறப்பட்டதுன்னா பிரிட்டன் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. கீழ்கண்ட எந்த அரசமைப்பு நடைமுறை அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்படவில்லை? அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எது வந்து பெறப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் மற்றும் நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை. இதுல எது வந்து அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இப்போ கொஸ்டின்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது எவை அப்படின்னு தனி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை. இது எல்லாமே எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இல்லை என்ன கேட்டிருக்காங்க, எங்கிருந்து எடுக்கப்படவில்லை அப்படின்னு கேட்கவும் தான் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தான். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரை மொத்தமாக 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். அதாவது டாபிக் 1 முடிக்கிறதுக்கு மட்டுமே 450 வினாக்கள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுவரையும் 240 வினாக்கள் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்கலாம்.